Portia could dress like a man only and argue, whereas in Silappathigaram, Kannagi went as a woman and argued a case. Eric Miller of Pennsylvania University in USA has applauded after reading this, and he says, a lone woman with no family in sight, no money, and in a land not her own land, because she had come to a different land, could go before the king, argue and succeed. This is great. These are exactly the words which he has stated. Now coming to the next slide. Equality. எல்லாத்துக்கும் தெரியும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாட்டிலேயே இடம் பெற்றிருக்கு. By birth all are equal. அதோடு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது குறித்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எப்படி ரெகக்னிஷன் பெற்றது? இந்த குளோபலைசேஷன் பாலிசியே இஸ் பேஸ்ட் ஆன் திஸ். இத அன்னைக்கே நம்ம பெற்றுட்டோம். கடவுள் நம்பிக்கை முழுசும் வச்சிருக்கவங்க கூட தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு தான் பாடினாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு தான் பாடினாங்க. ஆகவே இது நம்மளோட ஊறி போன பண்பாடு. அண்ட் விவேகானந்தா சிகாகோல போய் ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த திங்கிங் அவருக்கு வந்தது. ஈவன் தோ he belonged to the north, he fully realized this thinking commitment, and that is why he addressed 7,000 people as sisters and brothers of America, and all 7,000 gave him a standing ovation. அது மட்டும் இல்ல, மேடம் காந்தி ரஷ்யால போய் அட்ரஸ் பண்ணாங்க. அப்ப அங்க பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, I come from a land which had a poet who said, every place is my place and every person is my kin. So that is our tradition. உயர்ந்தது தாழ்ந்தது என்பதே கிடையாதுங்கிறதுக்கு தொல்காப்பியமும் எடுத்துக்கிறேன். உயர்தலை என்பது மக்கட்சுட்டே, மக்கள்னு மட்டும் நிறுத்தல. அதனாலதான் நான் ஹியூமனிஸ்டிக் குவாலிட்டிஸ்னு போட்டேன். மனிதனா இருந்தா மட்டும் பத்தாது, மனித தன்மை இருக்கணும். அந்த மனித தன்மை இருப்பவர்களை முன்னேறியவர்கள் என்று சொல்கிறோம். அந்த மனித தன்மை இல்லாதவர்களை இன்னும் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் என்று சொல்கிறோம். இதுல உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, Tamils were identified according to the geographical landscape. குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்தவர்கள் குறவர்னு சொன்னோம். அப்படிதான் சொன்னமே தவிர இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு நம்ம என்னைக்கும் சொன்னதே கிடையாது. தென் அந்தனர்ங்கிற வார்த்தை சங்கம் லிட்டரேச்சர்ல இருக்கு. அதுக்கு அர்த்தம் காஸ்ட் நேம் கிடையாது. It means a virtuous person who shows love and kindness to all lives. அந்தனர் என்போர் அறவோர். எஸ், அதனாலதான் நான் இத இங்க எடுத்துக்காட்டா நான் எடுத்துட்டேன். அடுத்தது கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம்ஸ். இது ரொம்ப முக்கியமா நான் எடுத்தது காரணம், நீதிபதி ஐயா மோகன் சில நாட்களுக்கு முன்னால பேசும்போது கூட அவர் சொன்னாரு, போபால் கேஸ் டிராஜடி கேஸ் அவர் நடத்தி இருக்காரு, இன்னைக்கு எவ்வளவு வருடங்கள் கழித்து தீர்ப்பு வருது. அதே மாதிரி கனிஷ்கா ஏர் கிராஷ், அந்த நாளை எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா என்னுடைய பெண்ணோட பிறந்த நாள் அன்று. அண்ட் அந்த என் பெண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் ஏர்போர்ட்டுக்கு போனாரு எங்களுக்கு தெரிந்தவங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு. ஆல் 4 of them in the family, அவங்க ஜஸ்டிஸ் நடராஜன் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க சொந்தக்காரரு. all 4 of them perished and I can never forget that tragedy. இதெல்லாம் இன்னும் இப்பதான் நாங்க காம்பன்சேஷன் பேக்கேஜ், யாரோ தவறு செய்தவரை தண்டிக்கிறோம். ஆனா விக்டம காப்பாத்துறது தான் நமக்கு முழு முதல் முயற்சி. அதுக்கு வேற வழி கிடையாதுன்னு என்ன நானி பல்கிவாலா தான் சொல்லியிருக்காரு. அவர் புக்ல படிச்சிருக்கேன், லேடி ஜஸ்டிஸ் has necessarily to be blind but in India we have made a lame as well.
அதனாலதான் நடக்க முடியல அவங்களுக்குன்னு. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனா இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி, இன்டர்நேஷனலாவும் ரெகக்னைஸ் பண்ண வழி, இது லைக் மீடியேஷன், கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் த்ரூ மீடியேஷன். இதைத்தான் நாங்க போட்டிருக்கேன். எல்லா சட்டங்கள் இருக்கு. ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட், சிவில் ப்ரொசீஜர் கோட், ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட், லோக் அடாலத் அண்ட் நவ் கிராம் நியாயாலயாஸ் ஆக்ட். இது எல்லாமே மீடியேஷன் பர்மிட் பண்ணுது. யூன்சிட்ரால் கன்சிலியேஷன் ரூல்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல. அண்ட் ஆல் திஸ் இது என்னன்னா இது தமிழர் தொன்று தொட்டு கடைபிடித்த வந்த வழி, சட்ட வழி. எப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நான் ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துக்கிறேன். சோழா கிங் நெடுங்கிள்ளி புறநானூறு 47. அவருக்கு என்ன செய்தாரு, அவரிடம் வந்த இந்த இளந்தத்தன் அவரை ஸ்பைன்னு நினைச்சிட்டாரு. அதனால அவரை சாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாகடிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்க போறார். அப்ப கோவூர் கிழார் தானாகவே முன் இந்த மாதிரி செய்யக்கூடாது, அவர் யாருக்கும் கெடுதல் செய்பவர் அல்ல, his life is as precious and respectable as your life, அவருடைய உயிரும் உன்னுடைய உயிர் போலதான். இப்ப இந்த மாதிரி வரும்போது, to give you an example, Chinese, American, UK, Indian சொல்ல முடியாது. Human life, that is what we have to see. We can't put label on ourselves. அதத்தான் அங்க எடுத்து சொல்றார். அவர் தீங்கு செய்பவர் அல்ல, தீங்கு செஞ்சால் நீ தண்டனை கூடாது, வேற தீங்கு செய்பவர் அல்ல என்று கூறி அந்த தண்டனையை ரத்து செய்ய வைத்தார். அந்த மாதிரி மீடியேஷன் செய்தா ஒரு நல்ல விட்டு கொடுக்கும் தன்மை, எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்த்து வைக்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டவருக்கு உடனுக்குடனேயே சட்டப்படியே ஒரு தீர்வு காண தமிழ் சட்டமே வழிவகுத்துள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறேன். And the next point which I want to highlight is in the Universal Declaration of Human Rights Article 1 எடுத்துட்டீங்கன்னா அதுல குறள்ல என்ன சொல்லிருக்கோ அதே தான் சொல்லிருக்கு. All human beings are born free and they have equal rights and right to dignity. இதேதான் குறள்லையும் சொல்லியிருக்கார். அதுதான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். நீங்க படித்து பார்க்கலாம். இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள். நவ் கம்மிங் டு தமிழ் laws are rational, non-religious and humanitarian in nature. The legal culture is based on global bondage, equality, liberty, scientific outlook and universal justice. Now kadasila natural justice and human rights, these are all what I have enumerated. Coming to the last points, கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார்னு கடவுள் பேரை வச்சுட்டு கெடுதல் பண்ணுவது தப்பு. இப்ப என்னன்னா ஆனர் கில்லிங்ஸ் கூட ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இத்தனை இருக்கல அதெல்லாம். அதனாலதான் இந்த கடைசி வார்த்தையை போட்ட, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இது பல தீர்ப்புகள்ல பார்த்திருக்கிறோம். ஈவன் கம்பெனி லால I've read in Ashbury Railway Company versus Ritchie what Lord Keynes has said. Even if the whole body of shareholders say that we can adopt this, you cannot convert an illegal act into a legal act. It is that scientific thinking we have to adopt, and we all have to unite in thinking we are all human lives. தமிழ் மொழியோட முக்கிய சட்டவியல் என்னங்கிறத கடைசியா சொல்றேன். எம்மொழி ஆயினும் எவ்விடமாயினும் எம்மதமாயினும் எல்லோரும் பூமி தாயின் மக்களே. இதுதான் தமிழ் மொழியோட சட்ட பண்பாடு என்று சொல்லி நான் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு பூமி தாயாக நின்று வாதிடுவதற்கு, நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய ஒரு பெண்ணாக இங்கு இதுகாரும் பேசிய, சொற்பொழிவாற்றிய, தன்னுமது கட்டுரையை கொடுத்த முனைவர் மனோன்மணி ரத்தினவேல் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க.
அவனே அந்த நாட்டின் அரசன், அவனே நீதிபதி.